முடிச்சுட்டு சொல்கிறாரு, ஜோசப் ஒரு மீட்டிங் நடக்க போகுது குஜராத்தில், நிறைய பேர் ஒரு 10 லட்சம் பேர் வரப்போகிறாங்க, அதனால் நான் ஆண்டவர் பாதத்தில் இருந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு ஆண்டவர் உட்கார சொன்னார். அந்த 5 நாள் மீட்டிங் நடக்க போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, என்ன பண்ண போகிறாருன்னு ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்துறாரு. என்னோட வேலை அங்கே போய் நின்று 2 பாட்டு பாடுவேன், ஒரு 1/2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன், அப்புறம் ஆண்டவர் கொடுத்த அந்த நாளில் லிஸ்ட்டு, அந்த ஹீலிங் இருக்குல்ல, அதை நான் அறிக்கை பண்ணுவேன், ஆண்டவர் கிரியை பண்ணுவார். நான் இந்த 3 நாள் உட்காரலன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு என்கிட்ட திருப்பி பதில் சொல்கிறார். அதை சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, அது இன்னும் என் மனசை விட்டு அகலையில் இப்போ கேட்ட மாதிரி இருக்கு. தம்பி, ஊழியம் என்ன தெரியுமா? தனி அறையிலிருந்து வழிந்தோடுகிற அபிஷேகம் தான் ஊழியம். அகலையிலே சொல்லுங்க. இவ்வளோ பெரிய தேவ மனுஷன் சொல்கிறாரு, தனி அறையில் தேவனோடு சஞ்சரித்து அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு அதன்படி செய்கிறதான் ஊழியம்.